வணக்கம், நமஸ்தே. ஹலோ நேயர்களே, வார வாரம் உலகத்திரை நிகழ்ச்சியில உலகத்துல நடக்கிற நிறைய சுவாரஸ்யமான சுவையான விஷயங்களை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த வாரமும் உங்களுக்காக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சிக்கு போலாம். நம்ம நிறைய வகையான டான்சஸ் பார்த்துருப்போம். வெஸ்டர்ன், கிளாசிக்கல், ஃபோக்னு நிறைய விதமான டான்சஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ரொம்பவே புதுமையான போல் டான்ஸ் அப்படிங்கிற ஒன்று அர்ஜென்டினாவில் நடந்தது. இதுக்கான காம்படிஷனில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எந்த அளவுக்கு அழகாக நடனம் ஆடினாங்க, யார் இதில் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். தென் அமெரிக்க நாடுகளுக்கு இடையிலான போல் நடன போட்டியில் அர்ஜென்டினாவின் புளோரன்சியா பஸ்டோஸ் சாம்பியன் பட்டம் வென்றார். உயரமான ஒரு கம்பியை கட்டிப்பிடித்து நடனமாடுவது போல் டான்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த போட்டியில் பெரு, பிரேசில், உருகுவே உள்ளிட்ட தென் அமெரிக்க நாடுகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்றனர். நடனத்திறன், செயல்பாடுகள் மற்றும் ஆட்ட நுணுக்கங்கள் என்ற 3 நிலைகளின் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டன. இதில் சிறப்பாக நடனமாடிய புளோரன்சியா சாம்பியன் பட்டம் வென்று அடுத்த ஆண்டு ஹாங்காங்கில் நடைபெற உள்ள உலக பெண்கள் போல் நடன போட்டியில் பங்கேற்கும் தகுதியையும் பெற்றார். ஸ்பேஸ்ல விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஒன்று இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இப்போ ரீசெண்டா கசகஸ்தான்ல இருந்து ஜோயஸ் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை போய் இணைஞ்சிருக்கு. அதுல யூரோப், அமெரிக்கா, ரஷ்யா இந்த 3 கண்ட்ரில இருந்தும் ரெப்ரசென்ட் பண்ணி ஒவ்வொரு ஆஸ்ட்ரோநாட்ஸ் போயிருக்காங்க. அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு போய் அவங்களோட பணிகளை இப்போ தொடங்கியிருக்காங்க. அந்த மேஸ்ல இருக்கும் காட்சிகளை இப்போ பார்க்கலாம். கஜகஸ்தானின் பைக்கானூர் ஏவுதளத்தில் இருந்து புறப்பட்ட சோயுஸ் விண்கலம் 6 மணி நேரத்தில் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்துடன் இணைந்தது. சோயுஸ் விண்கலத்தில் ரஷ்யாவை சேர்ந்த ஆண்டன், நாசா விண்வெளி ஆய்வு நிலையத்தை சேர்ந்த ட்ரெரி, ஐரோப்பிய கூட்டமைப்பின் சார்பாக சமந்தா ஆகிய 3 விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் சென்றுள்ளனர். இந்த விண்கலம் திங்கட்கிழமை அதிகாலை 3 மணிக்கு பைக்கானூர் ஏவுதளத்தில் இருந்து புறப்பட்டு சென்றது. விண்கலம் புறப்பட்டு 6 மணி நேர பயணத்தில் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை எட்டியது. ஆய்வு மையத்தில் இதற்கு முன் சென்ற 3 பேர் உட்பட தற்போது 6 விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் தங்கியுள்ளனர். ஏற்கனவே விண்வெளியில் இருக்கும் ரஷ்யாவின் எலேனா மற்றும் தற்போது சென்ற சமந்தா என 2 பெண் ஆராய்ச்சியாளர்கள் ஒரே நேரத்தில் விண்வெளி ஆய்வு நிலையத்தில் இருப்பது இதுவே முதல் முறையாகும். விண்வெளியில் இணைந்த 3 ஆராய்ச்சியாளர்களும் அடுத்த ஆண்டு மே மாதம் வரை ஆராய்ச்சி நிலையத்தில் தங்கி பல்வேறு பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். வின்டர் சீசன்ல ஃப்ளவர் ஷோஸ் அப்படிங்கிறது ஒரு ஜாலியான விஷயம். நம்ம ஊர்ல ஊட்டி, கொடைக்கானல் இங்கெல்லாம் ஃப்ளவர் ஷோஸ் நடக்கும். அதே மாதிரி சைனால கிரைசாந்திமம் அப்படிங்கிற மலர் ரொம்பவே ஃபேமஸ். இப்போ இந்த வின்டர் சீசன்ல கிரைசாந்திமம் மலர்கள் அங்க பூத்து குலுங்கிட்டு இருக்கு. உலக நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கலர்ஃபுல்லான காட்சிகளை நாமும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சீனாவின் ஷாங்காய் நகரில் இலையுதிர் காலத்தை முன்னிட்டு கிரிசாந்திமம் திருவிழா துவங்கியுள்ளது. வெப்பநிலை மிக குறைவான அளவை எட்டியுள்ளதால் இது கிரிசாந்திமம் பூக்கள் பூத்து குலுங்குவதற்கு ஏற்ற காலநிலையாக மாறியுள்ளது. சாங்ஜியாங் மாவட்டத்தில் உள்ள பூங்காவில் சுமார் 60,000 சதுர மீட்டர் பரப்பளவில் பூந்தோட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 800 வகையை சேர்ந்த சுமார் 2 லட்சம் கிரிசாந்திமம் பூக்கள் பூத்து குலுங்கி பல வண்ணங்களில் ரம்மியமாக காட்சியளிக்கின்றன. இந்த குளிர்காலத்தில் மரங்களில் உள்ள இலைகளும்
நிறம் மாறி மஞ்சள், ஆரஞ்சு போன்ற நிறங்களில் பூக்களுக்கு போட்டியாக காட்சியளிக்கின்றன. கிரிசாந்திமம் மலர் திருவிழா இந்த மாதம் இறுதி வரை பார்வையாளர்களுக்கு விருந்தளிக்க உள்ளது. நாலு வருஷத்துக்கு ஒரு முறை ஒலிம்பிக்ஸ் போட்டி நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அடுத்த ஒலிம்பிக்ஸ், அதாவது 2016ஆம் ஆண்டு ஒலிம்பிக்ஸ் பிரேசில் நாட்டில் நடக்க இருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களோட வீரர்களை இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டிக்காக பயங்கரமா ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆர்வத்தை தூண்டுற வகையில பிரேசில் நாட்டோட தேசிய தொலைக்காட்சி ஒலிம்பிக்ஸ் சின்னத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த சின்னம் பார்க்கறதுக்கே ரொம்ப கியூட்டா அழகா இருந்தது. அது என்ன, எப்படி இருந்தது அப்படிங்கிற அனிமேஷன் காட்சிகளை இப்ப பார்க்கலாம். கொலம்பியா நாட்டு சிறையில் இருக்கிற பிரிசனர்ஸ்க்காக தன்னார்வலர்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நாடக திருவிழா அரேஞ்ச் பண்ணாங்க. ஏன்னா கம்பிகளுக்கு பின்னாடியே அவங்களோட வாழ்க்கையை கழிக்கிற பிரிசனர்ஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க, லைஃப்ல அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணப்பட்ட பிளே தான் இது. இந்த பிளேல பிரிசனர்ஸ் எல்லாம் எவ்வளோ ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க, அவங்க மக்களுக்கு அவங்க பிளேஸ் மூலியமா என்ன சொல்ல விரும்பினாங்க அப்படிங்கிறதுக்கான காட்சிகள் இப்போ பார்க்கலாம். கொலம்பிய சிறைகளில் உள்ள கைதிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் நாடக விழா நடத்தப்பட்டது. பகோட்டாவில் உள்ள தேசிய நாடக அரங்கில் நடைபெற்ற இந்த விழாவில் எல் பியூன் பெண்கள் சிறையில் உள்ள கைதிகளும், லா மாடலோ ஆண்கள் சிறையில் உள்ள கைதிகளும் பங்கேற்றனர். Invertir los recursos públicos como debe ser. சிறையின் கம்பிகளுக்கு பின்னால் வாழ்க்கை நடத்தும் இந்த கைதிகள் நாடக விழாவின் மூலம் கொஞ்சம் சுதந்திரத்தை உணர்ந்து கொள்வார்கள் என இந்த நிகழ்ச்சியின் இயக்குனர் ஜோகனா தெரிவித்தார். En donde hacen un paralelo con la realidad que ellas viven en la cárcel y pues la historia de Sófocles. சிறை கைதிகள் மேடையில் கம்பிகள் வைக்கப்பட்ட கூண்டுகளுக்கு பின்னால் நின்று நாடகங்களை அரங்கேற்றினர். தாங்கள் சிறையில் இருப்பவர்கள் என்பதை உணர்த்தவே சிறை கம்பிகள் போன்ற தோற்றத்தை மேடையில் கொண்டு வந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். நாடகத்தில் நடித்துக் கொண்டிருந்த பெண் கைதிகள் திடீரென தங்களது மேலாடையை துறந்தனர். சிறையில் உள்ள பெண் கைதிகளுக்கு முறையான மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகவே இப்படி செய்ததாக அவர்கள் கூறினர். கின்னஸ் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புக்ல வருஷம் நிறைய வித்தியாசமான சாதனைகள்லாம் இடம்பெறுது. அடுத்து என்ன புதுசா பண்ணலாம் அப்படின்னு மக்கள் யோசிச்சுட்டே இருப்பாங்களோ என்னவோ தெரியல. தாய்லாந்து நாட்டுல இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான உலக சாதனை நடந்தது. அது என்னன்னா, 1000க்கும் மேற்பட்டோர் சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு ஒரே இடத்துல ஒன்னா கூடினாங்க. இப்போ கிறிஸ்துமஸ் காலம் அதை வரவேற்கிறதுக்காக. அந்த அழகான காட்சிகள் எவ்வளவு சூப்பரா இருந்தது அப்படிங்கறத இப்போ நாமளும் பார்க்கலாம். தாய்லாந்தில் ஒரே இடத்தில் அதிகமானோர் கிறிஸ்துமஸ் தாத்தா உடையணிந்து ஒரு கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டுள்ளது. பாங்காக் நகரில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் 1762 பேர் கிறிஸ்துமஸ் தாத்தா உடையணிந்து ஒன்று கூடினர். இதற்கு முன்பு இங்கிலாந்தில் 600 பேர் கிறிஸ்துமஸ் தாத்தா உடையணிந்து ஒன்று கூடியதே சாதனையாக இருந்தது. அந்த சாதனையை தாய்லாந்து முறியடித்துள்ளது. இந்த சாதனை முயற்சியில் பங்கேற்க இன்னும் அதிகமானோர் வந்தனர். ஆனால் அவர்களில் பலர் விதிமுறைகளுக்கு உட்பட்டு உடையணியவில்லை என வெளியேற்றப்பட்டனர். சிலி நாட்டுல சட்டத்திற்கு புறம்பா கடத்தப்படுற விலங்குகளை எல்லாம் மீட்டு தன்னோட இல்லத்திலேயே வச்சு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க எல்ஃபா அப்படிங்கிற ஒரு பெண்மணி. 20 வருஷமா இவங்க இதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இவங்களை தனியா ஒரு விலங்குகள் பாதுகாப்பு மையமே உருவாக்கி இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். எந்த ஒரு விலங்குக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களோட மோட்டிவ். இவங்கள மாதிரியே எல்லாரும் இருந்துட்டாங்கன்னா எந்த உயிரினத்திற்கும் தீங்கே கிடையாது இல்லையா? இதை நாமளும் ஃபாலோ பண்ணலாம் தானே. சிலி நாட்டில் சட்ட விரோதமாக கடத்தப்படும் விலங்குகளை மீட்டு செவிலியர் ஒருவர் அடைக்கலம் கொடுத்து வருகிறார்.
விலங்குகள் மீது பிரியம் கொண்ட எல்பா முனோஸ் என்ற பெண்மணி கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன் முதல் முறையாக குரங்கு ஒன்றை மீட்டு தனது இல்லத்திற்கு கொண்டு வந்தார். தற்போது அவர் நடத்தி வரும் விலங்குகள் பாதுகாப்பு இல்லத்தில் 12 வகையை சேர்ந்த சுமார் 160 குரங்குகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இது வட அமெரிக்க கண்டத்தில் உள்ள மிகப்பெரிய விலங்குகள் மீட்பு மையமாக செயல்பட்டு வருகிறது. இது குறித்து பேசிய எல்பா, ஒரே நாளில் அத்தனை விலங்குகளும் வந்து சேரவில்லை என்றும் ஒவ்வொரு விலங்காக மீட்டு இங்கே கொண்டு வந்ததாகவும் தெரிவித்தார். சிலி நாட்டில் இருந்து சட்டவிரோதமாக விலங்குகள் கடத்தப்படுவதை தடுப்பதே தனது நோக்கம் என்றும் எல்பா கூறினார். நம்ம ஊர்ல மழை பெய்யலன்னா கழுதைக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க. மனுஷனுக்கும் கழுதைக்கும் கல்யாணம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சினிமா ஜோக் கூட நம்மளுக்கு தெரியும். ஆனா கொலம்பியா நாட்டுல இதையெல்லாம் தாண்டி வேற லெவல்ல ஒரு கல்யாணம் நடந்தது. அது என்னன்னா, ஒரு சமூக ஆர்வலர் ஒருத்தர் ஒரு மரத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ரொம்ப பாரம்பரிய முறைப்படி சூப்பரா ஜரூரா நடந்த இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இந்த ட்ரீ வெட்டிங்கோட ஸ்டோரி என்னங்கிறத நாமளும் பார்க்கலாம். பெரு நாட்டை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஒருவர் மரத்தை திருமணம் செய்து அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளார். ரிச்சர்ட் டோரஸ் என்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வித்தியாசமான முயற்சி ஒன்றை மேற்கொள்ள திட்டமிட்டார். அதற்காக பெரு தேசிய பூங்காவில் உள்ள மரம் ஒன்றை திருமணம் செய்ய முடிவெடுத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்தார். பெருநாட்டு வழக்கப்படி மரத்திற்கு தேவையான திருமண ஆடை மற்றும் சீர்வரிசைகளை நண்பர்கள் புடைசூழ இசை வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்தார். பின்னர் முறைப்படி அந்த மரத்தை திருமணம் செய்து கொண்டு மரத்திற்கு முத்தமிட்டார். மனிதன் மூலம் ஏற்படும் சுற்றுச்சூழல் சீர்கேடுகளை தடுக்க வேண்டும் என்பதே இந்த திருமணத்தின் நோக்கம் என ரிச்சர்ட் தெரிவித்தார். Se están talando las selvas de Perú, de Colombia, de México, se está asesinando el océano, se está asesinando el cielo, se está asesinando a los animales. மழை அப்படிங்கிறது ரொம்பவே அழகான ஒரு விஷயம். ஆனா அதுவே அதிகமாகி புயல் வெள்ளம் அப்படி ஆச்சுன்னா அதை விட ஆபத்தானது வேற எதுவுமே கிடையாது. இப்போ ரீசெண்டா காஷ்மீர்ல ஃப்ளட், அதே மாதிரி ஆஸ்திரேலியா, அமெரிக்கான்னு இப்போ அந்த டர்ன் மொராக்காவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ அங்க ரீசெண்டா ஃப்ளட்னால நிறைய சேதாரங்கள் ஏற்பட்டது. அந்த காட்சிகள்லாம் இப்போ பார்க்கலாம். மொராக்கோ நாட்டில் பெய்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் சிக்கி 17 பேர் உயிரிழந்தனர். மொராக்கோ நாட்டின் தெற்கு மாகாணமான குவல்மினில் கனமழை கொட்டுகிறது. இதனால் பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியது. இந்த வெள்ளத்தால் பல சாலைகள் துண்டிக்கப்பட்டதோடு பாலங்களும் வீடுகளும் இடிந்து விழுந்தன. சுற்றுலா பயணிகள் வந்த பேருந்து மற்றும் கார்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. வெள்ளத்தில் சிக்கியவர்களில் 18 பேரை காணவில்லை என அரசு அறிவித்துள்ளது. ஒவ்வொரு கண்ட்ரியிலும் ஏதாவது ஒரு உள்நாட்டு பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும். கொரியால வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு. வடகொரியால அதிகமா மனித உரிமை மீறல் இருக்கு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இப்போ ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ ஐநா சபை வரைக்கும் எட்டியிருக்கு. ஆனா வடகொரிய மக்கள் அவங்களோட கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்க கவர்மெண்ட் எங்களை நல்லா வச்சிருக்காங்க அப்படின்றத உணர்த்துற வகையில ஒரு பெரிய பேரணி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த பேரணியில எவ்வளவு மக்கள் கலந்துக்கிட்டாங்க, அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம்.
வடகொரியா அரசுக்கு ஆதரவு தெரிவித்து அந்நாட்டின் ஆயிரக்கணக்கான மக்கள் பேரணியில் ஈடுபட்டனர். வடகொரியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையே நீண்ட நாட்களாக பிரச்சனை இருந்து வரும் நிலையில் சமீபத்தில் அணுகுண்டு சோதனை செய்யப்போவதாக வடகொரியா மிரட்டல் விடுத்தது. இந்நிலையில் ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகள் இணைந்து வடகொரியாவில் மனித உரிமை மீறல் அதிகம் நடப்பதாக ஐநா சபையில் தீர்மானம் கொண்டு வந்தன. இந்த தீர்மானம் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. வடகொரியாவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனித உரிமை மீறல் தீர்மானத்தை வடகொரியா நிராகரித்துள்ளது. இதையொட்டி 2ஆம் கிம்சங் சதுக்கத்தில் ஒன்று கூடிய அந்நாட்டு மக்கள் தங்கள் அரசுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பேரணியில் ஈடுபட்டனர். என்ன நேயர்களே, இந்த வாரம் நிறைய பியூட்டிஃபுல்லான சுவாரஸ்யமான விந்தையான விஷயங்கள்லாம் நாங்கள் உலகத்திரை நிகழ்ச்சியில் உங்களுக்காக வழங்கியிருக்கோம். இதே மாதிரி அடுத்த வாரமும் இதை விட பியூட்டிஃபுல்லான சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. வெயிட் அண்டில் தென், திஸ் இஸ் திலோ சைனிங் ஆஃப்.